ब्रह्ममुरारिसुरार्चितलिङ्गं निर्मलपाशितशोभितलिङ्गं जन्मयदुःखविनाशनलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गं चन्दनकुङ्कुमलेपितलिङ्गं पङ्कजकारसुशोभितलिङ्गं सञ्जितपापविनाशनलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதியை விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, அலங்கார கந்தன் நல்லூர் கந்தனுடைய திருவடிகளையும் சிறந்தாழ்த்தி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஆடி மாதம் 26ஆம் நாள் 11/8/2025 திங்கட்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்ற இஷ்ட தெய்வங்களை குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்களையும் பணிந்து அவர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமைந்துவிடும். இன்றைய தினம் இலங்கை திருநாட்டிலே புகழ்பூத்த பஞ்ச ஈச்சரங்கள் என்று போற்றப்படுகின்ற இந்த பஞ்ச ஈச்சரங்களுக்குள்ளே ஒன்றாகிய முன்னேஸ்வரம் முன்னைநாத சுவாமி, அந்த முன்னேஸ்வரம் முன்னைநாத சுவாமியினுடைய மகோத்சவம் ஆரம்பம். துவஜாரோகணம் என்கின்ற கொடியேற்று உற்சவத்தோடு அந்த உற்சவம் ஆரம்பமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக அந்த உற்சவங்கள் சிறப்பாக நடைபெறுகின்ற வகையிலும் அங்கு சைவ தமிழ் மக்களும் பௌத்த அடியார்களும் சென்று வழிபாடு செய்கின்ற ஒரு சிறப்பு முன்னேஸ்வரத்துக்கு உண்டு. இந்த பஞ்ச ஈச்சரங்களில் ஒன்றாக போற்றப்படுவது கோணேஸ்வரம், கேதீஸ்வரம், நகுலேஸ்வரம், தாந்தோன்றீஸ்வரம், முன்னேஸ்வரம். இந்த முன்னேஸ்வர பெருமான் முன்னைநாத பெருமானுடைய இந்த மகோத்சவத்திலே அங்கு சைவ தமிழ் மக்களோடு பௌத்த மக்களும் நின்று வழிபாடு செய்து பிரார்த்தனை செய்கின்ற ஒரு சிறப்போடு கூடிய இந்த முன்னைநாத பெருமானுடைய உற்சவத்திலே யாருக்கெல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறவர்களெல்லாம் சென்று அங்கு பிரார்த்தனை செய்து நேர்த்திக்கடன்கள் செலுத்தி வழிபாடு செய்கின்ற பொழுதும் எல்லா விதமான நன்மைகளும் சிறப்புகளும் உண்டாகின்ற வகையிலே அங்கு நடைபெறுகின்றதாகிய இந்த பூஜைகள் வழிபாடுகள் எல்லாம் ரொம்ப பக்திமயமாக வேத மந்திரங்கள் ஆகம சாஸ்திரங்களுக்கு ஏற்புடையதாக அழகாக நடைபெறும். அந்த ஆலயத்திலே சிறப்பாக இந்த விசேஷமாக அங்கு நடைபெறுகின்ற ஸ்ரீசக்கர யந்திர பூஜை என்பது ஆரம்ப காலம் முதல் கொண்டு எங்களுடைய பேராசிரியர் சிவஸ்ரீ காவண்ணா கைலாசநாத குருக்களையா அவர்கள் காலத்திலே இருந்து சிறப்பாக ரத்தின கைலாசநாத குருக்கள் என்று இந்த பரம்பரையாக சிறப்பாக நடைபெற்று வருகின்ற ஒரு சிறப்போடு கூடியது. இப்பொழுது அங்கே பேராசிரியராக இருக்கின்ற பத்மநாத சர்மா மோகன் சர்மா அவர்கள் இப்பொழுது இந்த ஆலயத்தை பரிபாலனம் செய்து வருகின்றார்கள். சிறப்பான முறையிலே அந்த ஆலயத்தினுடைய வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. நல்லைக்கந்த பெருமானுடைய இந்த உற்சவத்திலும் தினமும் சிறப்பான பூஜைகள் வழிபாடுகள் உற்சவங்கள் நடைபெற்று வருவதோடு அந்த உற்சவ காலங்களிலே இந்த டான் குழுமத்தினர் ஓம் தொலைக்காட்சி மூலமாக எதிர்கால சந்ததிகளை ஊக்குவிக்கின்ற வகையிலே சமய நெறியிலே அவர்களை வளர்த்து விடுகின்ற வகையிலே ஆன்மீக சிந்தனைகளை புகுத்துகின்ற வகையிலே சைவம் தழைத்தோங்க என்கின்றதாகிய ஒரு அருமையான அழகான அற்புதமான ஒரு நிகழ்வை தொடர்ந்து நடத்தி வருகின்றார்கள் இந்த உற்சவ காலங்களிலே. இந்த சைவம் தழைத்தோங்க, சைவம் தழைத்து ஓங்குவதற்காக
அந்த பிள்ளைகளிடத்திலே வினாக்கள் எழுப்பப்பட்டு அவர்கள் விடை சொல்லுவது, ஒவ்வொரு விஷயங்களை எடுத்து கூறுவது, இவற்றையெல்லாம் அங்கே அவருடைய தொகுப்பாளர்களாக இருக்கின்ற கோப்பாய் ஆசிரியர் கலாசாலையினுடைய பேர் லலிசன் சார் அவர்களோடு இன்னும் ஏனையவர்களும் அங்கு இந்த நிகழ்வை எல்லாம் சிறப்பாக அது எதிர்கால சந்ததியினருக்கு ஆன்மீக வழியிலே அவர்களை கொண்டு செல்லுகின்ற வகையிலே அங்கு மங்கள விளக்கேற்றப்பட்டு ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு அதிதிகள் அங்கே வந்து சிறப்புரையாற்றுகின்ற வகையிலும் தேவார திருமுறைகள் பாடப்படுகின்ற வகையிலும் சிறப்பாக நடைபெறுகின்றதாகிய சைவம் தலைத்தோங்க என்ற நிகழ்விலும் யார் யாருக்கெல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் இருக்கிறதோ சென்று பார்க்க வேண்டும். நல்லைக்கந்தனுடைய உற்சவம் மாலை திருவிழா குபரவாசல் அடைந்து உள்ளே சென்றதும் இங்கே அந்த சைவம் தலைத்தோங்க என்ற நிகழ்வு ஆரம்பமாகும். இந்த நிகழ்விலும் கலந்து இறையருளை பெறுகின்ற வகையிலும் நாளைய தினம் திங்கட்கிழமை ஆடி மாதத்தினுடைய செவ்வாய்க்கிழமை ஆடி செவ்வாய் அம்பாள் ஆலயங்களில் பல்வேறு சிறப்போடு கூடிய நாளிலும் சென்று இறை வழிபாட்டில் ஈடுபட்டு இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருவிடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கோரிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சுகினோம் பவந்து சமஸ்தசன் மங்களானி சந்து சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்வு கொள்கின்றேன். எங்கள் ஒவ்வொருவருடைய ஊரிலும் ஒரு கோவில், 2-3 கோவில்கள் உண்டு. இந்த கோவில்களிலே நாங்கள் ஒன்று கூடுவது வழக்கம். இந்த கோவிலிலே வழிபாடு செய்வது வழக்கம். இந்த கோவிலிலே நாங்கள் இறைவனை காண்பது போல இறைவனோடு உரையாடுவதற்கும் செவிப்பதற்கும் நல்லதொரு சூழல் அமைத்து கொடுக்கப்படுகின்றது. இவ்வாறு சொல்லுவார்கள், கோவில் இல்லாத ஊரிலே நாங்கள் குடியிருக்கக்கூடாது என்று. இந்த கோவிட்-19 அதாவது கொரோனா தொற்று நோயினுடைய காரணமாக இந்த காலத்திலே ஆலயங்கள் பல மூடப்பட்டிருந்தன. வழிபாடுகள் எல்லாம் அங்கு நடைபெற அனுமதிக்கப்படாத ஒரு நிலையிலே, மக்கள் ஒன்று கூடக்கூடாது என்ற நிலையிலே நாங்கள் கோவிலுக்கு செல்வதையே கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் நிறுத்தி விடுகின்றோம். சிலர் கோவிலுக்கு போகவில்லையே என்று மிகவும் வேதனைப்பட்டு துன்பப்பட்டு கவலைப்பட்டு சொல்லியிருக்கின்றார்கள். கோவில் எங்கள் எல்லோரையும் இறைவனுடைய சன்னிதானத்திற்கு அழைத்து வருகின்றது. இந்த கோவிலிலே மட்டும்தான் இறைவன் இருக்கின்றார் என்பது அன்றல்ல. ஆனால் ஆலயத்திற்கு நாங்கள் செல்லுகின்ற பொழுது ஆண்டவனை தேடுகின்றோம். இறைவனோடு நாங்கள் உரையாட விரும்புகின்றோம். இறைவனுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்க விரும்புகின்றோம். இந்த இறைவனோடு நாங்கள் அந்யோன்யமாக இணைந்திருக்க விரும்புகின்றோம். இந்த இறைவன் தருகின்ற வரங்களை, ஆசீர்வாதங்களை பெற்று செல்வதற்கு நாங்கள் விரும்புகின்றோம். இன்னும் புனிதர்களை நாடி அவர்களுடைய பெயரினாலே எழுந்து நிற்கின்ற ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுது அவர்களுடைய பரிந்துரைகள், அவர்களுடைய பாதுகாப்பு, அவர்களுடைய புதுமைகள் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் நம்புகின்றோம், விரும்புகின்றோம். ஆண்டவர் இயேசு கோவிலை பற்றி பேசுகின்ற பொழுது முக்கியமாக அவரும் தொழுகை கூடங்களிலே இருந்து போதித்தார். இறைவனுடைய வார்த்தைக்கு மக்கள் செவி சாய்க்க வேண்டும் என்று அவர் ஆலயத்துக்குள் மட்டுமல்ல, ஆலயத்தையும் கடந்து அவர் தன்னுடைய போதனை பணியை ஆற்றினார். தன்னுடைய சேவையை இந்த ஆலயத்திற்கு வெளியிலும் செய்தார். ஆகையினாலே இறை மக்களாக ஒரு ஆலயத்திற்கு சேர்ந்தவர்கள் என்று நாங்கள் வாழுகின்ற அதே வேளையிலே இந்த ஆலயம் எங்களை அனுப்பி வைக்கின்றது. எங்களுடைய சமூகத்திலே, குடும்பங்களிலே இந்த ஆலயத்தில் நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களை நாங்கள் கடைப்பிடிப்பதற்காக. உங்களுடைய உடல் தூய ஆவியினுடைய ஆலயம் என்று சொல்லப்படுகின்றது. ஏன்? தூய ஆவி இறைவன் எங்களுடைய உள்ளத்திலே உறைந்து கொண்டிருக்கின்றார். அதனாலே எவ்வாறு ஒரு ஆலயத்தை நாங்கள் புனிதமாக வைத்திருக்க விரும்புகின்றோம்,
அதை அழகுற நாங்கள் வைத்திருக்க விரும்புகின்றோம். அந்த ஆலயத்தை நாங்கள் பிரமாதமாக ஒரு சிறப்பான ஒரு இடமாக நாங்கள் இறைவனுக்கு உரிய அந்த ஆலயத்திற்கு நாங்கள் மதிப்பு அளித்து அதை போற்றி நாங்கள் அதை புனிதமாக வைத்திருக்கின்றோம். அவ்வாறு எங்களுடைய உடலையும் நாங்கள் புனிதமாக வைத்திருக்க வேண்டும். இறைவன் உறைகின்ற ஆலயமாகிய எங்களுடைய உடலை நாங்கள் எப்படி இறைவனுக்குரிய உடலாக நாங்கள் பாதுகாக்கின்றோம், பராமரிக்கின்றோம். அது தூய்மையானதாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம். உடல் தூய்மை மட்டுமல்ல, உள்ள தூய்மையினாலும் நாங்கள் இறைவனைக்கு நாங்கள் எங்களுடைய வணக்கத்தையும் இறைவனுக்கு எங்களுடைய அன்பையும் தெரிவிக்கின்றதாக இந்த உடலை நாங்கள் துர்பிரயோகம் செய்யக்கூடாது. இந்த உடலை நாங்கள் இந்த உடலுக்கு உரிய மதிப்பும் மாண்பையும் நாங்கள் கொடுக்க வேண்டும். மற்றவர்கள் எங்களுடைய உடலை துர்பிரயோகம் செய்ய நாங்கள் விடக்கூடாது. மற்றவர்களுடைய உடலையும் நாங்கள் மதிக்க வேண்டும். மற்றவர்களுடைய ஆளுமையை நாங்கள் மதிப்பது போல அவர்களுடைய உடலுக்கும் நாங்கள் சிறப்பான மதிப்பு கொடுக்க வேண்டும். ஒருவர் உறங்குகின்றார் என்றால், ஒருவர் பசியோடு இருக்கின்றார், அவருக்கு நாங்கள் உணவு கொடுக்க வேண்டும். அவருடைய வாழ்க்கையிலே ஒழுக்கமுள்ளவராக இருப்பதற்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டும். இவ்வாறு நாங்கள் இந்த இறைவனுடைய ஆலயமாக நாங்கள் கட்டிடமாக காணுகின்ற அந்த ஆலயத்துக்குரிய மதிப்பையும் அன்பையும் அதற்குரிய தூய்மையான நிலையையும் நாங்கள் எங்களுடைய உடலுக்கும் கொடுக்க வேண்டும். கிறிஸ்து தம்முடைய உடலை பற்றி பேசுகின்ற பொழுது, நீங்கள் இந்த ஆலயத்தை இடித்து விடுங்கள், 3 நாளிலே நான் மீண்டும் அதை கட்டிவிடுவேன். 40 ஆண்டுகளுக்கு மேலாக கட்டப்பட்ட இந்த ஆலயத்தை இடித்தால் எப்படி 3 நாளிலே இவர் கட்டுவார் என்று சொல்ல பொழுது, நீங்கள் என்னை சாகடித்தாலும் என்னுடைய உடலோடு நான் உயிர்த்தெழக்கூடிய வல்லமை எனக்கு இருக்கின்றது என்று உடலுக்குரிய உயிர்ப்பின் மாட்சியை சொல்லிக் கொடுத்தார். எங்களுடைய உடல் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? இறைவனுடைய ஆலயமாக நாங்கள் அதை மதித்து, அதனுடைய மாண்பை மதித்து, நாங்கள் எங்களுடைய உடலையும் மற்றவருடைய உடலையும் ஆலயங்களாக நாங்கள் மதித்து வாழ்வதற்கு இறைவனிடம் அருள் வேண்டுவோமாக. ஆமென். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். அன்பின்கினிய சகோதர சகோதரிகளே, இறைவன் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு அந்தஸ்திலே இந்த உலகத்திலே படைத்து எங்களை வாழ வைத்து இறைவன் அழகு பார்த்து கொண்டிருக்கிறான். எங்களுக்கென்று தனித்தனியான அந்தஸ்துக்களை இறைவன் தந்திருக்கிறான். எங்களுக்கு என்ன அந்தஸ்து கிடைத்திருக்கிறதோ, எந்த அருட்கொடை கிடைத்திருக்கிறதோ அதை நினைத்து நான் இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டுமே ஒழிய, எனக்கு மேலால் உயர்ந்து வாழக்கூடிய மனிதர்களை பார்த்து நான் பொறாமைப்படக்கூடாது. பொறாமையை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது, தடை செய்திருக்கிறது. அதே நேரத்தில் மற்றவருடைய குறைகளை பற்றி பேசுவதையும் இஸ்லாம் தடை செய்திருக்கிறது. இது பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்படுகிறது. ஒருவன் மற்றவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆற்றல்களை, திறமைகளை, செல்வங்களை பார்த்து ஒருவன் பொறாமைப்படுகின்றான் என்றால் அவனுடைய ஈமான் என்கின்ற இறை விசுவாசம் அப்படியே கருகி விடுகிறது என்று சொன்னார்கள். ஒரு அழகிய உதாரணத்தை சொன்னார்கள். யார் ஒருவர் பொறாமைப்படுகிறானோ, மற்றவனை பார்த்து மற்றவனிடத்தில் இருக்கின்ற செல்வாக்குகள், செல்வங்கள், அந்தஸ்துக்கள், அவனுடைய கண்ணியங்கள், மாண்புகளை பார்த்து யார் ஒருவர் பொறாமைப்படுகிறானோ அவனுடைய ஈமான் என்கின்ற இறை விசுவாசம் அப்படியே பற்றி விடுகிறது. எதை போல தெரியுமா? ஒரு விறகு பற்றி எரிந்து எவ்வாறு அது கடைசியில் சாம்பராகி விடுகிறதோ, இதே போன்று மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கின்ற இறைவனுடைய ஈமான் என்கின்ற அந்த பிரகாசம் அப்படியே எரிந்து சாம்பராகி விடுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். பொறாமைப்படக்கூடாது. பொறாமை என்பது ஒரு இழிவான ஒரு செயலாகும். அந்த பொறாமையின் காரணமாகத்தான் மனிதன் மற்றவனை வீழ்த்த பார்க்கிறான்.
உயர்ந்தவர்களை தாழ்த்த பார்க்கிறார்கள், சிரித்தவர்களை அளவைக்க பார்க்கிறார்கள். இந்த பொறாமையின் காரணமாகத்தான் இன்று சமூகம் மட்டுமல்ல, நாடுகளும் கண்டங்களும் இன்று பிரிந்து வாழக்கூடிய அளவுக்கு இன்று ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு கெட்ட பண்பு ஒன்று இருக்கும் என்றால் அது பொறாமையாக இருக்கிறது. பொறாமை யாரிடத்தில் தான் இல்லை? ஆசிரியர்கள் மாணவர்களைக் கண்டு பொறாமைப்படுவதும், மாணவர்கள் ஆசிரியர்களைக் கண்டு பொறாமைப்படுவதும், மனைவியைக் கண்டு கணவன் பொறாமைப்படுவதும், கணவனைக் கண்டு மனைவி பொறாமைப்படுவதும், இப்படியாக பொறாமை பல்கி பெருகி காணப்படுகின்ற இன்று ஒரு சமூக நோயாக மாறியிருக்கிறது. இந்த பொறாமையிலிருந்து நாம் எம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். யார் எப்போது என்னை பார்த்து பொறாமைப்படுகிறார்கள் என்றே எமக்கு தெரியாது. அல்லாஹின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், காலை நேரத்தில் குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், குல் ஹுவல்லாஹு அஹத். இந்த இறைவனுடைய வசனங்களை யார் ஒருவர் காலை நேரத்திலே ஓதிக்கொள்கிறாரோ, பாராயணம் செய்கிறாரோ, எல்லா விதமான பொறாமைக்காரர்களுடைய பொறாமையின் தீங்கிலிருந்தும் பொறாமையின் பார்வையிலிருந்தும் இவர்களை அல்லாஹ் பாதுகாப்பதற்கு இது ஒரு அரணாக கேடயமாக அமையும் என்பதனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். பொறாமையின் காரணமாக எங்களுடைய ஈமானை, இறை விசுவாசத்தை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். பொறாமைப்படக்கூடாது. இறைவன் தந்த அருட்செல்வங்கள் எங்களுக்கு எதுவோ அதை நினைத்து நாம் பெருமிதம் அடைந்து கொள்ள வேண்டும். அந்த இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இறைவன் கூறுகிறான், நான் தந்த அருட்செல்வங்களை நினைத்து நீ எனக்கு நன்றி செலுத்தினால் நான் இன்னும் இன்னும் உனக்கு என்னுடைய அருட்கடாட்சங்களை அள்ளித் தருவேன் என்று இறைவன் கூறுகிறான். பொறாமைப்படுவதற்கு இஸ்லாம் அனுமதி அளிக்கவில்லை. பொறாமைப்படுவதற்கு இஸ்லாம் இரண்டு மனிதர்களை பார்த்துத்தான் பொறாமையை இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. அந்த 2 பேரை மாத்திரம் வைத்து நீ பொறாமைப்பட்டுக்கொள். அந்த 2 மனிதர்களில் ஒருவர் யார் தெரியுமா? பொருளாதாரத்தையும் பண வசதியும் வைத்து கொண்டிருக்கின்ற ஒருவர் இறை வழியில் அவைகளை தர்மமாக அள்ளி கொடுக்கிறார். 4 பேருக்கு அவர் அதனை உதவிக்காக கஷ்டப்படுகின்ற மக்களுக்கு உதவி செய்கிறார். நளினப்பட்ட மக்களுக்கு, ஏழைகள், எளியவர்கள், அனாதைகள், விதவைகள், இப்படியாக தன்னுடைய சொத்துக்களிலிருந்து இறைவன் தந்தான், நான் அவனுக்காக இறை வழியிலே இவைகளை செலவழிக்கிறேன் என்று யார் ஒருவன் இறை வழியில் தன்னுடைய சொத்துக்களை, செல்வங்களை இறைவனுடைய நன்மையை நாடி யார் செலவழிக்கிறானோ அவனை பார்த்து நாம் பொறாமைப்படலாம். ஏன் இவனுக்கு மட்டுமா சொத்துக்கள், செல்வங்கள் இருக்கிறது? எனக்கும் தான் இருக்கிறது, நானும் இவனைப் போல செலவழிக்க முடியுமே என்று அவனை பார்த்து பொறாமைப்பட்டு இவனும் இறை வழியிலே செலவழிப்பதற்கு இஸ்லாம் இந்த பொறாமை அனுமதித்திருக்கிறது. இது இஸ்லாம் அனுமதித்த முதலாவது பொறாமை அனுமதியாகும். 2வது, பரிசுத்தமான அல் குர்ஆனை நாளாந்தம் ஓதுகின்ற மனிதனை பார்த்து நானும் அவனை போன்று ஓத வேண்டும், இறைவனுடைய மார்க்கத்தை விளங்க வேண்டும் என்று பொறாமைப்படுகின்ற மனிதனையும் இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. இந்த 2 மனிதர்களை தவிர 3வது பொறாமை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது. பொறாமைப்படாதீர்கள், உங்களுடைய இறை விசுவாசம் என்கின்ற ஈமானை நீங்கள் இழந்து விடுவீர்கள் என இஸ்லாம் எங்களை பார்த்து கண்டிக்கிறது. எனவே நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவோமாக, எல்லாம் வல்ல இறைவனின் அன்பையும் அருளையும் பெறுவோமாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.